ஹாய், கடைநல்லூர் ஜாயின் சாரீஸ் பார்த்துட்ருக்குது பட்டு பிராசோ தான் பார்த்துட்ருக்கோம். இது ரொம்ப நாளாக நான் ஆர்டர் பண்ணி வச்சு நான் வாங்கினது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம போடலை. துணி ரொம்ப கிளாத் நல்லா சூப்பராக இருக்குது. ஃபங்க்ஷனுகளுக்கு எது கட்டிட்டு போனாலுமே சூப்பராக இருக்கும். மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. டிரான்ஸ்பரண்டாக ரொம்ப வெளியவும் தெரியலை. இதில் முந்தானை இருக்குது லைட் கலர். இது ஆனால் நேரில் பார்க்க இதுலேருந்து கொஞ்சம் நல்லா டார்க் கலராக இருக்குது. வீடியோவுக்கு கொஞ்சம் லைட் கலராக தெரியுது. கீழே அந்த பிங்க் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க, அழகாக இருக்குது. விலை 400 மட்டும்தான். ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணியே கொடுத்துருவோம். கொரியர் சார்ஜுக்கு வந்து ஒரு சாரீக்கு வந்து 40 ரூபா, 2 சாரீ மினிமம் வந்து கொரியர் சார்ஜுக்கு வந்து 40 ரூபா வரும். நீங்கள் சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் உங்களுக்கு 40 ரூபா தான். 3 சாரீ எடுத்திங்கன்னா கொரியர் சார்ஜ் 60 ரூபா. அப்படி 20 ரூபாயாக கூட்டிகிட்டே போய்கிட்டு இருக்க வேண்டியதுதான். இது நல்ல அழகான க்ரீன் கலரு. துணி வந்து நல்ல சாஃப்டாக இருக்குது. பட்டில் தயார் பண்ண மாதிரி இருக்குது. நம்ம ஃபுல் சாரீ எடுக்கதா இருந்தால் 1000 ரூபாய்க்கு கண்டிப்பாக குறையாமல் இருக்கும். நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். நல்லா லென்த்தாகவும் இருக்குது சாரீ. ப்ளவுஸ் இதில் முக்கால்வாசி இடத்துல ஃபுல்லாகவே ப்ளவுஸ் இருக்குது. 1 2ல் மட்டும் கொஞ்சம் சம்மந்தம் இல்லாமல் வச்சுருக்காங்க. இது நல்ல லைட் கலர் தான். லைட் கலர். கீழே நல்லா மயில் கழுத்து பச்சை கொடுத்துருக்காங்க. நல்லா அழகாக இருக்குது. எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் வந்து கம்பல்சரியாக இருக்குது. எதுலேயுமே ப்ளவுஸ் இல்லாமல் இல்லை. லென்த்தும் நல்லா நிறையவே இருக்குது. சில இதில் நார்மலாக கட்டக்கூடிய லென்த்து 5.75 5.5 அந்த மாதிரி போட்டிருக்காங்க. மற்றபடி எல்லாமே 6 மீட்ரு 6.5 மீட்ரு ப்ளவுஸ் அல்லாமலே போட்டிருக்காங்க. நல்ல டார்க்கு ஸ்கை ப்ளூ கலரு. கீழே நல்ல மை கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க. துணி அவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா பளபளப்பாக இருக்குது. நேரில் பார்க்குறதுக்கும் ஃபோனுக்கும் ரொம்ப பளபளப்பாக தெரியுது. ஆனால் நார்மல் பளபளப்பு. வெயிட்லெஸ்ஸாக இருக்குது சாரீ. மெயினாக வந்து இந்த வெயிட் வந்து தெரியலை. மேலே போட்டால் அப்படி கிடக்கதே தெரியாது. அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த சாரியை முதல்ல வாங்கினவங்களுக்கு அது தெரியும். இது வந்து நான் வீடியோவில்னு இப்போ தான் நான் கொண்டு வரேன். முதல்ல வந்து நார்மலாக என்னோடய கஸ்டமருக்கு மட்டும் கொடுத்துருக்கேன். இன்ன வரைக்கும் கட்டிகிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குது சாரீ. சூப்பராக இருக்குது. இது நல்ல அழகான நல்ல வெந்தய கலரும் அப்படி கோல்டன் கலரும் மிக்சட் ஆகிருக்கு. நல்ல அந்த கம்பு கலர் கீழே பார்டர் கொடுத்துருக்காங்க. நல்லா கான்ட்ராஸ்டாக சூப்பராக இருக்குது. டிசைன் பாருங்கள். சிம்பிளாக உழைச்சி ஒரு பீஸ் மட்டும் உழைச்சி காட்டுறேன். ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம உழைச்சி காட்டினா மடிக்கதே ரொம்ப டைம் போகுது ஒரு பக்கம். அது துணியும் ரொம்ப உழைச்சி மடிக்கும் போது சுருக்காக ரொம்ப ஆயிரும். மொத்தமாக போட்டு ஒரு பீஸ் எடுத்து ஒரு பீஸ் மடிக்கலாம். நம்ம மொத்தமாக போடுறதுனால கொஞ்சம் சுருக்காயிரும். அதனால் லைட்டாக மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். நான் ஃபுல் வியூ வந்து ப்ளவுஸை மட்டும் பார்த்துக்கோங்க. அதில் டிசைன் எல்லாமே சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். இது நல்ல அழகான ஒரு க்ரீன் கலரு. க்ரீனில் டார்க் க்ரீனும் லைட்டு க்ரீனும் அப்படியே கலந்துருக்கு. இதில் வந்து முந்தானை கொடுத்துருக்காங்க. நல்லா அழகாக இருக்குது பாருங்க. உள்ள டிசைன் வந்து ஃபுல்லாக செல்ஃப் டிசைன் மாதிரியே தான் உள்ள அழகாக கொடுத்து அதில் ஒரு நல்ல ஒரு டிசைனாக அழகாக கொடுத்துருக்காங்க. இது சாண்டலும் கோல்டன் கலரும் அப்படி கலந்த மாதிரி இருக்குது. கீழே வந்து அந்த கம்பு கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ப்ளவுஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் ப்ளவுஸ் இருக்குது. ஒரு சில இதில் முந்தானே இருக்குது. இதில் முந்தானை இருக்குது. துணியை வந்து நான் இப்படி தூக்கி இப்படி போடும்போதே தெரியும். உங்களுக்கு அந்த மெட்டீரியல் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ஸ்மூத்தாக இருக்குது. ஃப்ளீட் வச்சு அப்படியே அழகாக நிற்கும். இது நல்ல கனகாமர கலரும் அந்த டார்க் ஆரஞ்சு கலரும் கலந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. கீழே அந்த பார்டர் கொடுத்துருக்காங்க. டிசைன் பாருங்கள். ஃபுல்லாகவே இந்த செல்ஃப் டிசைனாக தான் இருக்கும். அதில் குட்டி லைட் பாயில் பிரிண்ட் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. கம்மியாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப பாயில் பிரிண்ட் கொடுக்காம அழகாக உள்ளே வந்து அந்த செல்ஃப் டிசைன் அப்படி இருக்குது. அதில் இது ஆஷ் கலரும் அந்த கோல்டன் கலரும் அப்படி கலந்த மாதிரி இருக்குது. இதுவும் லென்த்து நல்லா சரியாக உள்ள லென்த் இருக்குது. ப்ளவுஸ் இதில் இருக்கும். நம்ம வாங்கிட்டு ஒரு ரெடிமேடாக ஒரு டசல்ஸ் மட்டும் இந்த முந்தானைக்கு வச்சு அடித்தா நல்ல கிராண்டாக இருக்கும். சாரீ வந்து சூப்பராக இருக்கும். இதில் வந்து சின்ன ஒரு ஃப்ரெண்டு மிஸ்டேக் இருக்க தான் செய்யும். அதுக்கு பிறகு கொஞ்சம் ப்ளவுஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. லென்த் அவ்வளோ அழகாக இருக்குது. இதில் வந்து முந்தானை வந்து இதில் கிடையாது. இது ஒரு மாதிரி ராமர் க்ரீன் மாதிரியான ஒரு கலரு. வீடியோவில் என்ன கலர் காட்டுறோன்னா மேக்ஸிமம் அந்த கலர் அது அப்படி தான் அதில் தெரியுது. ஏன்னா ரொம்ப வித்தியாசமாலாம் தெரியலை. டிசைன் பாருங்கள் இப்படி தான் இருக்கும். ஃபுல் டிசைன் இப்படி தான் இருக்கும். இதில் முந்தானை அழகாக இருக்குது. ப்ளவுஸும் இதில் இருக்குன்னு. சாரீ வேணுங்கவங்க என்னோடய செல் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன்.
ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கேஷ் ஆன் டெலிவரி வந்து கிடையாது. ஜிபே பண்ணிட்டீங்கன்னா எஸ்டி கொரியரில் வந்து போட்டு விட்டுருவேன். இது நல்ல செல்ஃப் டிசைனும், கீழே அந்த பிங்க் கலர் பார்ட்ரு, உள்ளே அந்த லைட்டு கலர் பிங்க்கு கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது. பால் பிங்க் உள்ளே கொடுத்து கீழே அந்த பார்ட்ரு கொடுக்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. டிசைன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு சில இதில் மட்டும்தான் ப்ளவுஸை வந்து மாற்றி மாற்றி வச்சு விட்ருக்காங்க. இதில் ஒரு டிசைனும், சேரீயில் ஒரு டிசைனும், அந்த சட்டையில் ஒரு டிசைனும் இருக்கும். ஆனால் கலர் சேமாக கொடுத்துருக்காங்க. அதில் டிசைன் மட்டும் கொஞ்சம் மாற்றமாக கொடுத்துருக்காங்க. அதில் இது நார்மலாக அந்த பார்டர் கலரில் ஒரு சில்க் ப்ளவுஸ் போட்டு உடுத்தினாலுமே அவ்வளோ அழகாக இருக்கும். பட்டு விட சூப்பராக இருக்குது. பட்டு கூட நமக்கு வெயில் டைங்களில் கட்ட முடியாது. இது வெயில் டயத்துக்கே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். கீழே அந்த பார்டரெல்லாம் நல்லா அந்த த்ரெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. அந்த எம்ப்ராய்டிங்கில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி த்ரெட்டு ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க. பட்டில் அழகாக இருக்குது. அந்த துணியை பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்குது. வாங்குறவங்களுக்கு இது வந்து தெரியும். இது நல்ல லைட் சாக்லேட் கலரும், கீழே அந்த காபி ப்ரௌன் கலரும் கொடுத்துருக்காங்க. வீடியோவில் வந்து என்ன கலர் காட்டுறானோ அந்த கலர் அப்படி இருக்குது. இது என்னது வாடாமல்லி கலரு, ஒரு மாதிரி லைட் கலரு மாதிரி இருக்குது. கீழே வந்து அழகாக அந்த மெரூன் பார்டரு தான் கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது. இதுலேயும் ப்ளவுஸ் உண்டு. எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா ஸ்கை ப்ளூ கலரில் கீழே மயில் கழுத்து அந்த பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. முந்தானையை வெட்டி ப்ளவுஸு கொடுத்துருக்காங்க. இதை போட்டாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். சேரீ எல்லாம் கிராண்டாக காட்டும். இதில் முந்தானே இருக்குது. இந்த சேரீயில் முந்தானை உண்டு, ப்ளவுஸும் உண்டு. டிசைன் வந்து பார்த்துக்கோங்க. இது நல்ல கோல்டன் கலரும் அந்த வெந்தய கலரும் நல்ல டார்க் கலரு. அப்புறம் வந்து அடிக்குமா அடிக்காதெல்லாம் கேட்கக்கூடாது. நல்ல டார்க் ஷேடு தான் அழகாக இருக்குது. டார்க் கலர் விரும்புகிறவங்க எடுத்துக்கோங்க. இதுலேயும் நல்ல லென்த்தான ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. முந்தானையும் உண்டு. டிசைன் ஃபுல்லாகவே செல்ஃப் டிசைனில் அந்த பிரிண்டட் கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது. இது நல்ல டார்க்கு செங்கல் கலர் மாதிரியான ஒரு கலராக இருக்குது. நல்ல டார்க் ஷேடாக இருக்குது. நல்லா இருக்குது. இதுவும் அது கீழே அந்த கான்ட்ராஸ்ட்டாக அந்த பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. டிசைன் ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. இப்படி தான் ஃபுல் டிசைன் இப்படி தான் வரும். எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் இருக்குது. காட்டுறது வந்து ப்ளவுஸு. இது ஆஷ் கலர்லேயே ரொம்ப லைட் ஷேடும் கீழே வந்து அந்த டார்க் ஷேடும் கொடுத்துருக்காங்க. இதுவும் வித்தியாசமாக இருக்குது. கலர்ஸ் எல்லாமே வித்தியாசமான கலரு, வித்தியாசமான டிசைனு. கட்டிட்டு போனாலே அது நம்ம கெட்டின சேரீ வந்து கண்டிப்பாக தனியாக தெரியும். கடையில் எடுத்துகிற நார்மலாக உள்ள சேரீகள் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்மளை கொஞ்சம் காட்டும். இது மாதிரி ஸ்ட்ரெச்சரும் நல்ல அழகாக இருக்கும். ஏன்னா அப்படி உடம்போடு இப்படி ஒட்டி வர்றதுனால அந்த ஸ்ட்ரெச்சரை நல்லா அழகாக எடுத்து கொடுத்து காட்டும். வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. அதே சமயம் டிரான்ஸ்பரண்ட்டாக வெளியேவும் தெரியலை. நல்லா இருக்குது. மெட்டீரியல் சூப்பராக இருக்குது. இது என்ன இருக்கிறதுலே விலை கூடுனது தான். ஜாயின் சாரியில் இப்படி தான் வரும். இது கிளாஸ் ப்ரோஸா அந்த செக்ஷனோட சேர்ந்தது. இது நல்ல ப்ளவுஸு கொடுத்துருக்காங்க. டிசைன் ஃபுல்லாக எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. எதுக்கு உட்காந்து உங்களுக்கு இவ்வளோகானு நல்லா உழைச்சி ஃபுல் சேரீயாகவே நல்லா உழைச்சியே காட்டியாச்சு. ஏன்னா மேக்ஸிமம் எல்லாருமே ரொம்ப உழைச்சி போட விரும்ப மாட்டாங்க. ஆனால் எதுக்கு காட்டுறேன்னா உங்களுக்கு 2 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சேரீ எடுக்கிறவங்க இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் ஃபுல் வியூ பார்த்துக்கலாம். ரெண்டாவது ஒரு குரூப்பே இருக்குது. நமக்கு வந்து டென்ஷன் ஆனாலும் சேரீயை பார்த்தா ஹாப்பி ஆயிடுவோங்க ஆட்களும். இந்த மாதிரி சேரீயை உழைச்சி பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. அதனால் என் வீடியோ பார்த்து சந்தோஷப்பட்டுக்கோங்க. இதுவும் அழகான நல்ல ஸ்கை ப்ளூ கலரு, அந்த மை கலர் எல்லாமே மிக்சடாக கொடுத்துருக்காங்க. டிசைன் அந்த ப்ளவுஸை மட்டும் நான் உழைச்சி காட்டுதான் பாருங்கள். அந்த ப்ளவுஸில் உள்ள டிசைன் ஃபுல்லாகவே நம்ம உடம்புக்கு அப்படி ஃபுல்லாகவே வரும். இது நல்ல அழகான ஒரு முந்தானையும் கொடுத்துருக்காங்க. கலருக்கும் கான்ட்ராஸ்ட்டுக்கும் அப்படி அழகாக இருக்குது. தூக்கி கெட்டன் போல் ஆசையாக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது சேரீ. இது கலர்லாம் நிறையா என்னால் சொல்ல முடியலை. அதில் வீடியோவில் என்ன கலர் இருக்கோ அந்த சேம் கலரு அப்படி ஒத்து போகுது. கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும். ஒரு கொஞ்சோண்டு தான் வித்தியாசம் இருக்கும். ரொம்ப வித்தியாசம் இருக்காது. இது வந்து அந்த ப்ளவுஸு கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸில் வேறு டிசைன் இருக்குது, சேரீயில் வேறு டிசைன். ஆனால் சேம் கலர் வந்து ஒரே கலர் தான் கொடுத்துருக்காங்க. நான் இப்படி வரக்கூடியதையும் நான் தனியாக சொல்லிடுறேன்.
அந்த உள்ள டிசைன் வந்து இது ரவுண்ட் டிசைன் மாதிரி இருக்குது. அது வந்து இந்த கிராஸ் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ளவுஸில். ஆனால் அந்த அளவுக்கு தச்சு போட்டால் வித்தியாசம் கண்டிப்பாக தெரியாது. இது நல்லா ஃபேண்டா கலர் மாதிரி கீழே நவாப்ளா கலர் பார்ட்ரு, அந்த தாமரை டிசைனில் கீழே ஒரு அகல பார்டரும் குட்டி பார்டரும் கொடுத்துருக்காங்க. கீழே வர்றது அகல பார்டராகவும், இது வந்து ப்ளவுஸ் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் கொஞ்சம் சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்குது. நம்ம இந்த வாடாமல்லி கலரில் ப்ளவுஸ் போட்டால் தான் இந்த இதுக்கு நல்லா கான்ட்ராஸ்ட்டாக எடுப்பாக இருக்கும். அந்த சேரீ நல்லா தூக்கலாக காட்டும். டிசைன் பாருங்கள், சேரீ டிசைன் சூப்பராக இருக்குது. இது மெட்டீரியல் வித்தியாசமாக இருக்குது. அந்த பார்டரோட நூலை பாருங்கள், நல்லா ஷைனிங்காக இருக்கும். இது ஒரு க்ரீன்லே பாதாம் க்ரீன் மாதிரியான ஒரு க்ரீன்லேயும், இது டார்க்கு க்ரீனும் லைட்டு க்ரீனும் அப்படி கலந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ப்ளவுஸ் இருக்குது பாருங்கள். ப்ளவுஸ் டிசைன் வந்து நல்லா ரவுண்ட் டிசைனாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபுல் டிசைன் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த உலச்சி காட்டினோம்ல அந்த ப்ளவுஸு, அதே டிசைன் மாதிரி தான் ஃபுல்லாகவே ரன்னிங்லேயே அப்படி தான் வரும். இதுவும் நல்ல லைட் கலர் ஷேடு, ஆஸ் கலர்லேயே ரொம்ப லைட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கலராக இருக்குது. இதுலேயும் ப்ளவுஸ் உண்டு. இதுலேயும் நல்ல அழகான முந்தானையும் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ளவுஸ் இருக்குது. டிசைன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நிறுத்தி தான் காட்டுதேன். வேணுங்கவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க. இதுவும் நல்லா அழகாக இருக்குது. இந்த கலரு நல்ல கான்ட்ராஸ்டான ஒரு பார்டரும் கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது. இது ப்ளவுஸ்க்கு நான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் ப்ளவுஸு. இதுவும் நல்லா மயில் கழுத்து கலரில் அந்த டிசைன் வந்து செல்ஃப் டிசைனும் டார்க் ஷேடும் லைட் ஷேடும் கலந்து அப்படி கொடுத்துருக்காங்க. இது ப்ளவுஸ்க்கு இதுதான் காட்டுதான் பார்த்தீங்களா, அந்த டிசைன் தான் ப்ளவுஸ்க்கு. மீதி எல்லாமே ரன்னிங்கில் ஒன்று போல தான் இருக்கும். டிசைன் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அப்படி வச்சு காட்டுறேன் பாருங்கள். இது நல்ல கனகாமர கலரு, ஃபேண்டா கலரு, க்ரீன் கலரு, நல்ல பளபளன்னு அப்படியே மிக்சடான மாதிரி இருக்குது. கீழே வந்து அந்த பார்ட்ரு வந்து அகல பார்டராக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ளவுஸ்க்கு விழான்னு கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் வியூ காட்டுதான் பாருங்கள். அழகான ஒரு சாண்டல் கலரும் கோல்டன் கலரும் அந்த பிங்க் கலரில் அந்த பார்டர் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ளவுஸ்க்கு இதில் தனியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஜாயிண்டிங் எல்லாமே உள்ள மேக்ஸிமம் வந்து கொசுவத்தில் போகிறது தான் நான் வெளியிலே விலைக்கு கொடுக்குறது. இல்லைன்னு சொன்னால் அப்படி போகலைன்னு சொன்னால் கழிச்சிட்டு ஃப்ராக்குக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக வச்சுருக்கேன். ஃப்ராக்குக்கு யூஸ் பண்ணுறவங்களும் நீங்கள் தனியாக வாங்கிக்கோங்க. இது நல்ல ஒரு சாக்லேட் கலரும் கீழே நல்ல காபி ப்ரௌன் மாதிரி ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ்க்கு வந்து இதுதான். அந்த உள்ள டிசைனை பார்த்துக்கோங்க. செல்ஃப் டிசைனாகவே தான் இருக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே. இதில் பாருங்கள், துணி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இதில் முந்தானை இருக்குது. முந்தானை அந்த டிசைன் பாருங்கள், அப்படி தான் இருக்கும். நான் ஸ்லோவாக தான் காட்டுதேன். வேணுங்கவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க. நீங்கள் சிங்கிள் சேரீ கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஜாயின் பண்ணியே கொடுத்துருவோம். இது நல்ல ஒரு டிஸ்டம்பர் பூ கலர்லேயே கொஞ்சம் டார்க் கலரும் கீழே வாடாமல்லி கலர் அந்த பார்டர் டார்க் ஷேடாக கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ப்ளவுஸ் இருக்குது. ப்ளவுஸை வந்து முந்தானையாக கொடுத்துருக்காங்க. இதே தைச்சி போட்டாலும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இது ஒரு க்ரீன் கலரு, ஒரு மாதிரி டிஸ்டம்பர் க்ரீன் மாதிரி. கீழே வந்து அந்த மயில் கழுத்து அந்த பார்டர் மை கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் முந்தானையை தான் வெட்டி சட்டைக்கு வச்சுருக்காங்க. இது தைக்கிறவங்க கொஞ்சம் ஸ்டைலிஷாக தைச்சா சூப்பராக தான் இருக்கும். இதில் இது பிடிக்காதவங்க பிளெயின் ப்ளவுஸ் போடனாலும் இங்கே போட்டுக்கலாம். அந்த சேரீயில் என்ன ஒரு ட்விஸ்ட்டு வச்சுட்டாங்கன்னு சொன்னால், ஃபுல் சேரீயாக 5 மீட்ரு அப்படியே ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க.
5 to 5.25 மீட்டர் வரைக்கும் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இந்த முந்தானை இப்போ காமிச்சோம்ல, அதை வந்து உள்பக்கமாக தைச்சாதான் 5.5 5.25 அந்த மாதிரி மீட்ரு வந்து வரும். நமக்கு கிட்டதுக்கு நல்ல விஸ்தீரமாக இருக்கும். ஃப்ளீட் வந்து அந்த வைக்கும்போது கொசுவத்தில் தையல் வராது. இது வந்து பேக் சைடு நம்ம சட்டையை ப்ளவுஸை போட்டு தைச்சா எப்படி இருக்கும், உள்பக்கத்தில் அந்த ப்ளவுஸை தூக்கி உள்ளே போட்டு தைச்சி கொடுத்துவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இந்த சேரீ இருக்கும். இது நல்ல அழகான டார்க் ரோஸ் கலரும் கீழே வந்து அந்த வாடாமல்லி கலரில் அந்த பிங்க் கலரில் அந்த பார்டர் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ப்ளவுஸ் இருக்குது. இது பாருங்கள், ப்ளவுஸ் என்ன இருக்குது. முந்தானை இருக்குது. இதில் நல்ல அழகான ஒரு முந்தானை, அழகான செல்ஃப் டிசைன்லேயே முந்தானையை கொடுத்துருக்காங்க. முந்தானை இருக்குது, ப்ளவுஸ் இருக்குது. இதில் நல்ல லைட் கலர், இதுவும் நல்ல ஸ்கை ப்ளூ கலரும் அந்த கீழே நல்ல மை கலர் கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்கு ஒன்று டிசைன்கள் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். நான் அந்த க்ளோஸ்அப்பில் காட்டும் போதே வேணுங்கவங்க ஃபோட்டோ எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிக்கோங்க. அதில் ப்ளவுஸை நான் நிறைய செப்பரேட்டாகவே தனியாக நிறைய கொடுத்துருக்காங்க. அதில் நல்ல லென்த்தாகவே இதுவும் நல்ல ரொம்ப லைட்டு சாண்டல் கலரும் கீழே அந்த காபி ப்ரௌன் மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்போவுமே வீடியோவுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும். அப்புறம் வீடியோவில் பார்த்த மாதிரியே அதே கலர் அதே மாதிரி மாடல்லலாம் அப்படி வராது. ஏன்னு கேட்டால் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும், இல்லாமலாம் இருக்காது. எந்த ஒரு ஃபோட்டோ எடுத்தாலும் சரி, நம்மளே ஃபோட்டோ எடுத்தாலும் அப்படி தான் இருக்கும். ஆதார் கார்டில் ஃபோட்டோ வேறு மாதிரி இருக்குது, ஃபில்டரில் ஃபோட்டோ எடுத்தால் ஃபோட்டோ வேறு மாதிரி இருக்குது, அப்படி தான் இருக்குது. இந்த சேரீ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபுல் சேரீயாக இருக்குது. இது 5.60 அந்த மாதிரி ஃபுல் மீட்டராக இருக்குது. ப்ளவுஸுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஹெச் பண்ணிட்டு ஒரு 2 நம்பர் அதில் எழுதி வச்சுருக்காங்க. அந்த பென்னிட்டு அப்படி எழுதி வச்சுருக்காங்க அந்த கலரில். இதுவும் ஒரு மாதிரி பால் பிங்க் கலரும் அந்த கீழே வாடாமல்லி கலர் அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் காட்டும்போது தெரியுது பார்த்தீங்களா, இந்த டிசைன் நல்லா அழகாக இருக்குது. ஒரு கலர் ஒன்று போல் இருந்தாலும் டிசைனு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் அதில் இருக்குது. சில பீஸில் வந்து 2 பீஸு 3 பீஸு 4 பீஸு செட்டாகவும் இருக்குது. லாஸ்ட்டு காட்டுறது வந்து உங்களுக்கு செட் சரியாக என்னென்ன இருக்கோ அதையும் காமிச்சிருந்தேன். ப்ளவுஸ்க்கு இருக்குது. இதில் இது க்ரீன்லேயே வந்து ரொம்ப ஒரு மைல்யூடான லைட்டு க்ரீன் அந்த கீழே வந்து டார்க்கு க்ரீன் அந்த கான்ட்ராஸ்ட்டாக பார்டர் கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ் அது இருக்குது. உள்ள யூஸ் வந்து பார்த்துக்கோங்க. இதில் முந்தானை கொடுத்துருக்காங்க, ப்ளவுஸும் உண்டு. இது நல்ல கனகாமர கலரும் கீழே வந்து டார்க் ஒரு ஃபேண்டா கலர் அந்த பார்டர் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ளவுஸ் இருக்குது. இதில் முந்தானை இல்லை. இது ஒரு டார்க் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரும் கீழே ஒரு மாதிரி காப்பி ப்ரௌன் மாதிரி ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. ஒரு கான்ட்ராஸ்ட்டாக அந்த பார்டர் இருக்குது. ப்ளவுஸ் வந்து அப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக விரித்து காட்டுறேன் பாருங்கள். இதுதான் டிசைன். அதில் அந்த இலை மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் உடம்பு ஃபுல்லாகவே எல்லாத்துக்குமே ரன்னிங்கில் அப்படி தான் வரும். இது ஒரு மாதிரி லைட் கலரு கீழே அந்த ஸ்கை ப்ளூ கலர் அந்த பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் அந்த பார்டர் கலருக்கு அந்த முந்தானை வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ப்ளவுஸ் இருக்குது, முந்தானையும் இருக்குது. இதுவும் ஐஸ் பிங்க் தான். அந்த டார்க் ஷேடில் அந்த கம்பு கலர் மாதிரியான கீழே பார்டர் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ப்ளவுஸ் இருக்கான்னு பார்த்துருவோம். இதுலேயும் ப்ளவுஸ் இருக்குது. இதுவும் டார்க் க்ரீனும் லைட்டு க்ரீனும் கீழே கலந்தது தான். இதுலேயும் ப்ளவுஸ் இருக்கான்னு பார்த்துருவோம். இதுலேயும் ப்ளவுஸ் இருக்குது. இதில் ப்ளவுஸு டிசைனும் வேறு டிசைனும், உடம்பு டிசைனில் அந்த சேரீ வர்றது வேறு டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஆனால் தச்சு போட்டால் ஒன்றும் தெரியாது.
இல்லை பிளெயின் கலரில் ப்ளவுஸ் போடனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதுவும் அந்த டார்க் ஷேடும் லைட் ஷேடும் தான் இருக்குது. வீடியோவில் என்ன காட்டுறோமோ அந்த கலரில் வந்து கொஞ்சம் தான் நூல் இலையில ரொம்ப வித்தியாசம் இருக்காது. ஓரளவு கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும். இதுவும் சில செல்ஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ளவுஸுக்கு துணியை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாகவும் இருக்குது. அந்த வீடியோவில் ரொம்ப பளபளப்பாக காட்டுது. அந்த அளவுக்கு பளபளப்பு இல்லாட்டாலும் அழகாக இருக்குது. கெட்டக்கூடிய ஒரு நார்மல் பளபளப்பில் நல்லா இருக்குது. இது சாண்டல் அந்த கோல்டு கலர் கலந்த மாதிரி அந்த வெந்தய கலர் பார்டர் வச்சுருக்கு. இதில் வந்து 2 பீஸ் இருக்குது. 2 பீஸ்லேயுமே இந்த மாதிரி சேரீகளுக்கு நல்ல ஒரு ஒர்க் ப்ளவுஸ் போட்டு கட்டினாலும் ரொம்ப சேரீ கிராண்டாக காட்டும். நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்குது. இதில் ஒரு பீஸில் வந்து முந்தானை இருக்குது. சாரி, அந்த முந்தானை மாதிரி உள்ள ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் முந்தானையை வெட்டி தான் ப்ளவுஸ்க்கே கொடுத்துருக்காங்க. ஆமாம், இதுலேயும் முந்தானை இருக்குது. அதே இந்த பார்டர் ஷேடு வெந்தய கலர்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ளவுஸ் வந்து அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்குது. இதுக்கு இது அந்த முந்தான கலரில் ஒரு ப்ளவுஸ் போட்டாலே அழகாக இருக்கும். அந்த இன்னொரு பீஸ்லேயும் இதுலேயும் ப்ளவுஸ் வச்சுருக்காங்க. ஆனால் ப்ளவுஸ் வந்து இந்த பார்டர் ஷேடு வேறு கலரில் வச்சுருக்காங்க. இதுலேயுமே முந்தானை இருக்குது. 2லேயுமே அப்போ இந்த சாண்டல் கலரில் 2லேயுமே முந்தானை இருக்குது. ப்ளவுஸு தான் இதில் ஒன்றும் சம்மந்தம் இல்லாமல் வச்சுருக்காங்க. இது செங்கல் கலரும் மாதிரியும் இது ஒரு மாதிரி காப்பி ப்ரௌனு அந்த கோல்டன் கலர் எல்லாமே அப்படி மிக்சடாக இருக்குது. இதில் வந்து 3 பீஸ் இருக்குது. 3 பீஸு இதில் சேரீ இருக்குது. இதில் உள்ள வந்து ப்ளவுஸ் எல்லாமே செக் பண்ணிடுவோம். அதில் மொதல் பீஸில் ப்ளவுஸ் இருக்குது. இதில் வந்து முந்தானை வந்து இல்லை. இது அடுத்த 2வது பீஸை செக் பண்ணிடுவோம். 2வது பீஸில் ப்ளவுஸ் இருக்கான்னு பார்த்துருவோம். ப்ளவுஸ் வந்து இருக்குது. இதில் ப்ளவுஸ் பீஸ் வந்து இந்த முந்தானையை வெட்டி தான் வச்சுருக்காங்க. அதில் 3வது பீஸ்லேயும் ப்ளவுஸ் வந்து அதே ப்ளவுஸ் அதே மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக அந்த ரன்னிங்லேயே தான் வச்சுருக்காங்க. இதுலேயும் வந்து முந்தானை கிடையாது. அப்போ 3 பீஸ்லேயுமே முந்தானை வந்து கிடையாது. இந்த 3 இந்த கலரில் முந்தானை கிடையாது, ப்ளவுஸ் மட்டும் வச்சுருக்காங்க. இது அந்த பிங்க் கலரில் கீழே நல்ல ஒரு டார்க்கு என்ன கலர் அது வைலட் கலரில் அந்த வைலட்டு அந்த லேவண்டர்னு சொல்லுவாங்களா அந்த கலரில் வந்து பார்டர் ஷேடு கொடுத்துருக்காங்க. அதில் 3 பீஸ் இருக்குது. 3 பீஸில் அந்த ஒரு பீஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த 2 பீஸ் செட்டு ஒன்று போல் இருக்குது. ஃபஸ்ட்டு பீஸை உழைச்சி பார்த்துருவோம். இதுலேயும் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள இருக்க டிசைன் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் ஃபுல்லாக உழைச்சி பார்த்துருவோம். முந்தானை இருக்கான்னு பார்த்துருவோம். இதில் இல்லை. இந்த ஃபஸ்ட்டு பீஸில் முந்தானை வந்து இல்லை. அது 2வது பீஸையும் பார்த்துருவோம். இதில் ப்ளவுஸ் வந்து இருக்குது. இதில் எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் வச்சுருக்காங்க. 1 2 மட்டும்தான் சம்மந்தம் இல்லாமல் வச்சுருக்காங்க. இதுலேயும் ப்ளவுஸ் இருக்குது. இந்த உள்ளே இருக்க டிசைனை பார்த்துக்கோங்க, அப்படி தான் இருக்குது. இதுலேயும் முந்தானையை வெட்டி தான் ப்ளவுஸுக்கு வச்சுருக்காங்க. உள்ளே ஃபுல்லாகவே முந்தானை இதில் கிடையாது. அப்போ ப்ளவுஸ் மட்டும்தான் இருக்குது. அதில் 3வது பீஸையும் பார்த்துருவோம். இதுலேயும் ப்ளவுஸ் தனியாக வெட்டி வச்சுருக்காங்க. அதில் உள்ளே இருக்க டிசைனை பார்த்துருங்க. அதில் இந்த ஒரு பீஸில் மட்டும் முந்தானை வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கேன். அது தச்சு எல்லாம் ஸ்டிச்சிங் பண்ணி வழியில் வரும்போது தான் நமக்கு தெரியும். இது இன்னும் ஒரு க்ரீனும் அந்த ஸ்கை இந்த மயில் கழுத்து கலர் கீழே வரும்ல அந்த கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் 2 பீஸ் இருக்குது. இதில் ப்ளவுஸ் இருக்குது. இந்த டிசைனில் முந்தானே இருக்குது. அந்த முந்தான டிசைன் இப்படி தான் இருக்கும். இன்னொரு பீஸையும் பார்த்துருவோம். அதிலே ஓப்பன் பண்ணும்போது இது முந்தானை வெட்டி தான் ப்ளவுஸ்க்கு வந்து வச்சுருக்காங்க. அதில் முந்தானை இருக்கான்னு நம்ம பார்த்துருவோம். உள்ளே ஓப்பன் பண்ணுவோம். ஏன்னா ஃபுல் டிசைன் அதில் பார்த்துருங்க. இதில் வந்து முந்தானை வந்து இல்லை. அந்த க்ரீனில் அந்த ஒரு இதில் தான் முந்தானை வந்து வச்சுருக்காங்க. அதில் தென்காசி டிஸ்ட்ரிக்ட் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. தாமிரபரணி தண்ணி டேங்குன்னு சொன்னால் அதுக்கு பக்கத்தில் தான் ஏற்றால தான் வீடு. இந்த மாமரத்து வீடு தான். அதை கனெக்ட் பண்ணி இங்கே வரும்போது ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க.